வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி சிறுகனூரில் நாளை நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குடிநீர், உணவு வசதிகள் உள்ளிட்டவை ஏற்பாடு. மகளிர் தினத்தை முன்னிட்டு திமுக மகளிர் அணி நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சகோதரரிடம் ஆசி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி துணை ஆட்சியர், துணை தாசில்தார் என 1249 கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியீடு. மேற்கு வங்கத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அமைச்சர்கள் என யாரும் வரவேற்க செல்லாததால் கடும் அதிருப்தி. மேற்கு வங்கத்தில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடிகள் இருந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மம்தா பானர்ஜி தன்னை நேரில் வரவேற்காவிட்டாலும் அவர் தனக்கு சகோதரிதான் எனவும் கருத்து. பாஜக ஆளும் மாநிலங்களில் பழங்குடியினர் சித்திரவதை செய்யப்பட்ட போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏன் அமைதியாக இருந்தார்? பாஜக பேச்சை கேட்டு அரசியல் செய்ய வேண்டாம் என குடியரசுத் தலைவருக்கு மம்தா பானர்ஜி கண்டனம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதால் குடியரசுத் தலைவரை வரவேற்க செல்ல முடியவில்லை. குளறுபடிகள் எதுவும் நடக்கவில்லை என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம். மேற்கு வங்கம் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்காததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியல் அமைப்பு அலுவலகங்கள் வெறும் சடங்கு சின்னங்கள் அல்ல என எக்ஸ் தளத்தில் சாடல். மேற்கு வங்க மாநிலத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்காதது கண்டிக்கத்தக்கது. குடியரசுத் தலைவரை அவமதிப்பது ஒட்டுமொத்த பெண் குலத்தையும் பழங்குடியினரையும் அவமதிக்கும் செயல். இதை மன்னிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். சேலத்தில் அதிமுக சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம். மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவரவர் விருப்பப்படி தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். தவேக தலைவர் விஜய் அளித்த வாக்குறுதிகள் குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. சென்னை கொளத்தூரில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் நினைவு தூணையும் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி பத்மஸ்ரீ கே.பி. சுந்தராம்பாள்
முழு உருவ வெண்கல சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகரை பார்க்க வரும் கூட்டத்தினர் ஓட்டு போடுவார்கள் என்பது எம்ஜிஆர் காலத்தோடு முடிந்துவிட்டது. நடிகரை பார்க்க வரும் கூட்டம் வேறு, அரசியல் நோக்கத்தோடு வரும் கூட்டம் வேறு என மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கருத்து. எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற தோல்வி பயத்தில் விஜய் அறிவிப்புகளை வெளியிடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வேலு நாச்சியார் வரலாற்றை முதலில் உலகறியச் செய்தது மதிமுக தான் எனவும் பெருமிதம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் ஆலோசனை. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து மேற்கொண்டதாக தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் திடீர் மயக்கம். மயக்கமடைந்த சோடங்கருக்கு முதலுதவி அளித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தனது மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டதாக உயிரிழந்த கைதி ஆகாஷின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தனது மகனின் உடலை வாங்கப் போவது இல்லை எனவும் கண்ணீர் மல்க பேட்டி. கும்மிடிப்பூண்டியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தலைவர் கொடூர கொலையில் பெண்கள் உட்பட 6 பேர் கைது. கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முகாம் மக்கள் சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளதால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் 10ஆம் வகுப்பு வரை முடித்திருந்தால் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. ஈரானில் இதுவரை தாக்குதல் நடத்தாத பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை உயர்வு ஏற்பட்டாலும் ஈரானை அழிப்பதே எங்கள் இலக்கு எனவும் திட்டவட்டம். டெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஈரான் மீது 9வது நாளாக தொடரும் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1300ஆக உயர்வு. சுமார் 1 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஈரான் அரசு தகவல். ஈரானில் தொடக்கப்பள்ளி மீதான ஏவுகணை தாக்குதலில் 165 சிறுமிகள் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம். குழந்தைகளின் படுகொலைக்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அதிபர் டிரம்ப் மறுப்பு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர்ந்து தீவிரமாக போர் புரியும் வலிமை தங்களுக்கு இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை. இதுவரை பழைய ஏவுகணைகளையே ஏவியதாகவும் இனி அதிநவீன ஏவுகணைகளை ஏவப்போவதாகவும் மிரட்டல். அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீதான ஈரான் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு கண்டனம். குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் தாக்குதலை ஏற்க முடியாது என அறிக்கை. T20 உலகக்கோப்பையை கைப்பற்றப் போவது யார்? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில்
இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. கேரளாவில் ஷூ கடை திறப்பு விழாவில் ₹1 ஷூ தருவதாக விளம்பரம் வெளியிட்ட நிலையில் கடை வாசலில் குவிந்த வாடிக்கையாளர்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கூட்டத்தின் மீது போலீசார் தடியடி நடத்திய நிலையில் கலவரம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம். உலக மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் என பேட்டி.